தொப்பம்பட்டி வடக்கு ஒன்றியம் பொருளூர் ஊராட்சி வளர்ச்சி மற்றும் சாதனை பணிகள் கோடி மக்களின் அடிப்படை தேவைகளான கல்வி, சுகாதாரம், இருப்பிடம் மற்றும் சாலை வசதிகளை மேம்படுத்தி ஊராட்சியை தன்னிறைவு பெற்றதாக மாற்ற மொத்த மதிப்பீடு ரூபாய் 14.95 கோடி. சாலை மற்றும் போக்குவரத்து வசதிகள் மதிப்பீடு ரூபாய் 4.65 கோடி. ரோடு வசதி வந்து தரமா செஞ்சு கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன ஊர்களுக்கு போறது கூட ரோடு வசதி தரமா செஞ்சிருக்காங்க. புதிய சாலைகள் ரூபாய் 4.65 கோடி மதிப்பீட்டில் ஊராட்சியின் பல்வேறு பகுதிகளில் புதிய தார் சாலைகள், ஃபேவர் பிளாக் நடைபாதைகள் மற்றும் கான்கிரீட் சிமெண்ட் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ரூபாய் 1.55 கோடி மதிப்பீட்டில் ஊராட்சியின் பல்வேறு பகுதிகளில் ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டி கொடுத்திருக்காங்க. தொப்பம்பட்டியிலிருந்து ஒட்டஞ்சத்திரம் வரைக்கும் பஸ்ஸும் விட்டுருக்காங்க. மெயின் ரோட்லயும் மட்டும் ஒரு 5 நிழல்குடை கட்டி கொடுத்திருக்காங்க. புதிய ஊராட்சி மன்ற அலுவலகம், பேருந்து நிறுத்தங்கள் மற்றும் பள்ளி கூடுதல் வகுப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன. ரூபாய் 1.50 கோடி மதிப்பீட்டில் புதிய நியாய விலை கடைகள் கட்டப்பட்டுள்ளன. மக்கள் வந்து கஷ்டப்பட்டு அங்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தாங்க ரேஷன் பொருட்கள் வாங்க. அதுக்கு அங்கங்க கிராமங்களில் பகுதி நேர ரேஷன் கடைகள், புதிய கட்டடங்கள், புதுசா 2 ரேஷன் கடை கட்டியிருக்காங்க. குடிநீர் மற்றும் நீர் மேலாண்மை மதிப்பீடு ரூபாய் 2.62 கோடி. கரிசல் குளம் 110 ஏக்கர் பரப்புள்ள கரிசல் குளம், அதில் உபரியா நீர்மட்டத்திலிருந்து வழியிற தண்ணியானது வேஸ்ட்டாக போய் ஆற்றுல கலந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு தனியாக ராட்சச குழாய் மூலமாக ஏறக்குறைய 2-3 கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய கசிவு நீர் குட்டைகள், ஏறக்குறைய 100-150க்கு மேலே கிணறுகள் அதுகளுக்கு போய் சேரும்படியாக அமைத்து கொடுத்தார். அடிப்படை தேவையான குடிநீர் 1 லட்சம் லிட்டர் பரப்பளவில் மேல்நிலை குடிநீர் தொட்டி கட்டி கொடுத்துருக்காங்க. தண்ணி வசதி நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ரூபாய் 1.12 கோடி மதிப்பீட்டில் குடிநீர் பைப்லைன், மோட்டார் உள்ளிட்ட இதர விநியோக பணிகளும், ரூபாய் 17 லட்சம் மதிப்பீட்டில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் அமைக்கப்பட்டுள்ளன. நல்லவங்கா ஓடையில் இருந்து பொருளூர் கம்மாய் வரை வாய்க்கா டூர் எடுத்தாங்க. ஒரு அலையில் வந்து அத்தனை அதை அடிச்சிருப்பதுன்னு சொல்லி போட்டு பூரா சிமெண்ட் இதில் வந்து கட்டடம் கட்டி விட்டார் ஒரு சைடு. நிலத்தடி நீர் மட்டும் எங்களுக்கு போர்லி ஆகட்டும் கிணத்துலி ஆகட்டும் கொஞ்சம் நிறையாவே இருக்கு. உப்பு தண்ணியா இருந்தது நல்ல தண்ணியாவும் மாறி இருக்கு. நீர் ஆதாரங்கள் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த ரூபாய் 71.15 லட்சம் மதிப்பீட்டில் தடுப்பணைகளும், ரூபாய் 62 லட்சம் மதிப்பீட்டில் புதிய குளம் மற்றும் குளங்கள் ஆழ்படுத்தும் பணிகளும் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பான இருப்பிடம் மதிப்பீடு ரூபாய் 1.74 கோடி. பட்டா கொடுத்திருக்கிறாரு. 56 பேருக்கு பட்டா கொடுத்திருக்கிறாரு. வீடு கட்டி கொடுத்திருக்கிறாங்க. வீட்டுமனை பட்டாவை எனக்கே இல்லாத வீட்டுமனை பட்டா வாங்கி கொடுத்தார் அமைச்சர் சக்கரவாணி அவர்கள். கலைஞர் கனவு இல்லம் ஏழை எளிய மக்களின் சொந்த வீடு கனவை நனவாக்கும் நோக்கில் ரூபாய் 1.43 கோடி மதிப்பீட்டில் புதிய வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. பசுமை திட்டத்தின் கீழ் ஊராட்சியை மேம்படுத்த 90.66 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கான்கிரீட் வடிகால்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தெருவிளக்குகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு தெருவிளக்குமே எந்த ஒரு கம்பத்திலையுமே தெருவிளக்கு எரியாத கம்பம்னு சொல்ல முடியாது. அத்தனையும் இரவுலையும் பகலை போல இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. தெரு ரைட்டெல்லாம் நல்ல முறையாக எரியுது. ரூபாய் 31.62 லட்சம் மதிப்பீட்டில் புதிய மின்சார விளக்குகளும், ரூபாய் 15.99 லட்சம் மதிப்பீட்டில் பசுமை மரக்கன்றுகளும் நடப்பட்டுள்ளன. 1000 கூட்டத்தில் இருந்தாலும் சரி, அவர் தொகுதியில் வந்து யார் ஃபோன் பண்ணி ஒரு மிஸ்டுகால் விட்டால் அந்த நிமிஷத்தில் எடுத்து கேட்டு அது என்னன்னு கேட்டு அந்த தீர்வை தீர்த்து வைக்கிறது அவருடைய குணமாயிருக்கு. எங்கள் ஊருக்கு அடிக்கடி எந்த துக்க நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, சுபகாரியமாக இருந்தாலும் சரி, கோயில் விசேஷங்களாக இருந்தாலும் சரி, இல்லாத விசேஷங்கள் கிடையாது. அத்தனையிலும் அவர் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடியவர். வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு அமைச்சர் வந்து திரும்ப வந்து நம்மளோட ஒட்டஞ்சத்திர தொகுதியோட நிரந்தரமா வந்து இவர் தான் வந்து நம்ம தொகுதிக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர், நிரந்தர அமைச்சர் வந்து எங்களுக்கு இவர் தான். மீண்டும் அவரே வர வேண்டும் என்று எங்கள் ஊர் மக்கள் சார்பாக மீண்டும் தொடருவோம், தொடரட்டும் நம்ம ஆட்சி. 7ஆவது வரைக்கும் வரணும், அவர் இருக்க வரைக்கும் அவருக்கு வரணும். எங்கள் தொகுதிக்கு இதுவரைக்கும் நல்லதே பண்ணிட்டு வந்திருக்காரு இந்த 35 ஆண்டுகளா. இனிமேலே எங்களுக்கு வந்து நிரந்தரமா அந்த அமைச்சர் தான் வரணும். எங்களோடு கூட ஒருவராக பயணித்து வருகிறார். நாங்களும் அவரோடு கூட பயணிப்பதில் பெருமை கொள்கிறோம். கோடான கோடி நன்றிகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். மீண்டும் நன்றி சொல்லுகிறோம். வருங்காலங்களிலே மீண்டும் நம் ஆட்சி மலர உங்களுக்கு நாங்கள் வாக்களிக்க எல்லோரும் ஒற்றுமையாக செயல்படுவோம் என்று உறுதி கூறி, ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.
போராடும் தமிழ்நாடு வெல்லும்.